यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி 5 ஏப்ரல் 1970, 5 ஏப்ரல் 1970। सर्व पॉइंट का सार பாயிண்ட் பனோ. அனைத்து ஞான கருத்துக்களின் சாரம் பாயிண்டாக புள்ளியாக மாறுவதே ஆகும். बाप दादा का अपने से साक्षात्कार कराने लिए क्या बनना पड़ेगा? பாப் தாதாவை தன் வாயிலாக சாட்சாத்காரம் செய்விக்க என்ன செய்ய வேண்டும்? कोई भी चीज का साक्षात्कार किस में होता है? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சாட்சாத்காரம் எதன் அடிப்படையில் அமைகிறது? தர்ப்பன் மே, முக கண்ணாடியின் மூலமாக. तो अपने को दर्पण बनना पड़ेगा, ஆக தன்னை ஒரு நிலை கண்ணாடியாக அமைத்து கொள்ள வேண்டும். दर्पण तब बनेंगे जब संपूर्ण अर्पण होंगे, எப்போது முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணம் செய்வீர்களோ அப்போதே தர்ப்பண் அதாவது நிலை கண்ணாடி ஆக முடியும். संपूर्ण अर्पण तो श्रेष्ठ दर्पण है, முழுமையான அர்ப்பணமே உன்னதமான दर्पण நிலை கண்ணாடி ஆகும். जिस दर्पण में स्पष्ट साक्षात्कार होता है, அந்த நிலை கண்ணாடியில் தான் தெள்ள தெளிவான साक्षात्कारम தென்படும். अगर यथा योग्य यथा शक्ति अर्पण है तो दर्पण भी यथा योग्य यथा शक्ति है. மாறாக தன்னுடைய தகுதிக்கேற்ற வரையில் தன்னுடைய சக்திக்கேற்ற வரையில் மட்டுமே அர்ப்பணம் செய்வோமே ஆனால் தர்ப்பண் எனும் நிலை கண்ணாடியும் அதே அளவுதான் சக்திக்கேற்ப தன் தகுதிக்கேற்ப மட்டுமே அமைய பெறும். संपूर्ण अर्पण अर्थात स्वयं के बाण से भी अर्पण. முழுமையான அர்ப்பணம் என்பது யாதெனில் தான் என்ற உள்ளுணர்வு இம்மி அளவும் இல்லாத நிலையாகும். अपने को क्या समझना है? தன்னை என்னவென புரிந்து கொள்ள வேண்டும்? विशेष कुमारी का कर्तव्य यही है जो सभी बाप दादा का साक्षात्कार कराए. முக்கியமாக குமாரிகளின் செயல் யாதெனில் அனைவருமே பாப் தாதாவினை சாட்சாத்காரம் செய்விப்பவர் ஆவார்கள். சிர்ஃப் வாணி சே நஹி லேக்கின் அப்னி சூரத் சே, வார்த்தைகளால் மட்டும் அல்லாது தன்னுடைய முகத்தின் மூலமாகவும் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். जो बाप में विशेषताएं थी साकार में वे अपने में लानी है. சாகார பிரம்மா பாபாவிடம் என்னவெல்லாம் விசேஷமான சிறப்பம்சங்கள் இருந்ததோ அவை அனைத்தையும் தன்னுள் கொண்டு வர வேண்டும். यह विशेष ग्रुप, இது விசேஷமான குழுவாகும். इस ग्रुप को जैसे साकार में कहते थे जो ओटे सो अर्जुन समान अल्लाह है. இந்த குழுவில் உள்ளவர்கள் சாகார பாபா சொன்னது போல கோடில் ஒருவரான அர்ஜுனனை போல இருப்பவர்கள். तो इस ग्रुप को भी समान अल्लाह बनना है. ஆக இந்த குழுவை சார்ந்த ஒவ்வொருவரும் அல்லாவுக்கு நிகராக வேண்டும். ऐसे करके दिखाना जैसे मस्तिष्क में एक तिलक चमकता है ऐसे सृष्टि में स्वयं को चमकाना है. எப்படி நெற்றியில் திலகம் மின்னிக் கொண்டிருக்கிறதோ அவ்வாறே இந்த பூமியில் நீங்கள் தன்னை மின்னக்கூடியவராக அமைத்து காட்ட வேண்டும்.
ऐसा लक्ष्य रखना है. அத்தகைய லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும். सर्विस में सहयोगी होने के कारण बाप दादा का विशेष स्नेह भी है. சேவையில் சகயோகியாக இருக்கின்ற காரணத்தால் பாப் தாதாவிடமிருந்து விசேஷமான அன்பிற்கும் உரியவர் ஆவீர்கள். सहयोग और स्नेह के साथ अभी शक्ति भरनी है. சகயோகம் மற்றும் அன்பு அது மட்டுமல்லாமல் இப்பொழுது சக்தியும் தன்னுள் சேமிக்க வேண்டும். அபி சக்தி ஸ்வரூப் பன்னா है. இப்போது சக்தியின் வடிவாக வேண்டும். சக்தியோமே விசேஷ் கோன்சி சக்தி பர்னி है. அந்த சக்திகளிலும் முக்கியமாக நிரப்ப வேண்டிய சக்தி என்ன? சகன் சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி ஆகும். जिसमें சகன் சக்தி கம் உஸ்மே சம்பூர்ணதா भी கம். யாரிடம் பொறுமை சக்தி குறைவோ அவரிடம் முழுமையான அர்ப்பணமும் குறைவே ஆகும். विशेष इस शक्ति को धारण करके शक्ति स्वरूप बन जाना. முக்கியமாக இந்த சக்தியை கையாளுவதன் மூலமாக சக்தி स्वरूपம் ஆக வேண்டும். तृप्त आत्मा जो होती है उनका विशेष गुण है निर्भयता और संतुष्ट रहना. பயமற்ற ஆத்மாவின் விசேஷமான குணம் என்னவென்றால் அவர்கள் திருப்தியாகவும் இருப்பார்கள் மற்றும் பயமற்றவராகவும் இருப்பார்கள். जो स्वयं संतुष्ट रहता है और दूसरों को संतुष्ट रखता है उसमें सर्वगुण आ जाते हैं. ஒருவர் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்தி செய்வாரே ஆனால் அவரிடம் அனைத்து விதமான நற்குணங்களும் நிரம்ப பெறுவார்கள். जितना जितना शक्ति स्वरूप होंगे तो कमजोरी सामने रख नहीं सकती. எந்த அளவிற்கு சக்தியின் வடிவாவீர்களோ அந்த அளவிற்கு பலவீனங்கள் யாவும் எதிரே வரவே முடியாது. तो शक्ति स्वरूप बनकर जाना. எனவே சக்தியின் வடிவாகி செல்ல வேண்டும். ब्रह्मा कुमारी भी नहीं, कुमारी रूप में कहाँ कहाँ कमजोरी आ जाती है. பிரம்மா குமாரி என்பது கூட அல்ல, குமாரியின் தோற்றத்தில் கூட எங்காவது சில பலவீனங்கள் வர வாய்ப்பு உள்ளது. சக்தி ரூப் में संहार की शक्ति है. சக்தியின் வடிவில் சம்ஹார மூர்த்தியாக சக்தியாக விளங்க வேண்டும். சக்தி சதைவ விஜயி है. சக்தி என்றாலே என்றென்றும் வெற்றியாளர் ஆவதாகும். शक्तियों के गले में सदैव विजय की माला होती है. சக்திகளின் கழுத்தில் என்றென்றும் வெற்றி மாலை காண்பிக்கிறார்கள். शक्ति रूप की विस्मृति से विजय भी दूर हो जाती है. நான் சக்தியின் வடிவம் என்பதை மறக்கும் பொழுது வெற்றியும் தொலை தூரம் சென்று விடுகிறது. इसलिए सदा अपने को शक्ति समझना है. எனவே தன்னை எப்பொழுதும் சக்தியின் வடிவாக உணருங்கள். बच्चे बाप से बड़े जादूगर हैं. குழந்தைகள் தந்தையை காட்டிலும் பெரிய मंत्रवादिகள். बाप से बड़े जादूगर इसलिए हैं जो बाप को जो बनाने चाहते वह बना सकते हैं. எந்த வகையில் தந்தையை விட பெரிய மந்திரவாதிகள் என்றால் குழந்தைகள் தான் விரும்பிய வண்ணம் தந்தையை தனதாக்கி கொள்ள முடிகிறது. बाप के लिए तो गायन है कि जो चाहे सो बना सकते, लेकिन भगवान को जो चाहे सो बना सकते वो कौन है. தந்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள் தான் விரும்பிய வண்ணம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று. ஆனால் பகவானை விரும்பிய வண்ணம் அமைத்துக் கொள்வது யாராக இருக்க முடியும்? बच्चे குழந்தைகள் தானே. अव्यक्त होते भी व्यक्त में लाते एक जादूगरी कहे. அவ்வியக்தமான ஜோதி பிந்துவான பகவானே ஆனாலும் அவரை தன்னை போல மானிட வடிவத்தில் கொண்டு வருவது பெரிய மந்திரம் அல்லவா? अव्यक्त होने के दिन नजदीक हैं, तब तो अव्यक्त की लिफ्ट मिली है. अव्यक्त நிலை அடைவதற்கான நாட்கள் வெகு நெருக்கத்தில் உள்ளது. எனவே அந்த அவ்வியக்த நிலை அடைவதற்கான லிப்டும் கிடைக்கிறது. ஞான மூரத் और याद मूरत दोनों में समान बनना है. ஞானம் மற்றும் நினைவு இரண்டிலுமே சமநிலை பெற வேண்டும். जब चाहे तब ஞான மூரத், जब चाहे तब याद मूरत बने. தான் விரும்பிய மாத்திரமே வேண்டிய பொழுது ஞான மூர்த்தியாக, அதே மறுக்கணும் வேண்டிய பொழுது
நினைவின் மூர்த்தியாக வேண்டும். जितना जो खुद याद मूर्त हो रखता है उतना ही वह औरों को बाप की याद दिला सकते हैं. ஒருவர் தான் எந்த அளவுக்கு நினைவின் மூர்த்தியாக விளங்குவாரோ அந்த அளவிற்கே அவர் மற்றவர்களுக்கும் தந்தை நினைவை ஏற்படுத்த முடியும். யாது மூரத்து பன் சவிகோ யாது திலானா है. நினைவின் மூர்த்தியாகி அநேக ஆத்மாக்களுக்கு தந்தை நினைவை ஏற்படுத்த வேண்டும். समय का इंतजार करती हो या समय तुम्हारा इंतजार करता है. நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்களா அல்லது நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறதா? समय के लिए अपने को इंतजार नहीं करना है. நேரம் வரும் வரையில் பார்ப்போம் என்று தான் அதற்காக ஒருபோதும் காத்திருக்க கூடாது. अपने को सदैव ऐसे ही एवरडी रखना है. जो कभी भी समय आ जाए. சமயம் எப்போது வேண்டுமானாலும் வரட்டும் என்று தன்னைத்தான் எப்போதுமே எவரடியாக வைத்திருக்க வேண்டும். इंतजार को खत्म करके इंतजाम रखना है. எதிர்பார்த்து இருப்பதை விட்டுவிட்டு ரெடியாக இருக்க வேண்டும், தயாராகி இருக்க வேண்டும். जब अपना इंतजाम पूरा होता है फिर इंतजार करने की आवश्यकता ही नहीं है. எப்போது அப்படி ஏற்பாடு செய்து விட்டிருப்பீர்களோ அப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. உஸ்கோகி கஹா ஜாதா ஹை எவரடி. அந்த நிலையைத்தான் எவரடி என்று சொல்லப்படும். சபுமே எவரடி. அனைத்து விஷயங்களிலும் அப்படி எவரடியாக சதா தயாராக இருக்க வேண்டும். சிர்ஃப் சர்வீஸ் மே நகி புருஷார்த் மே பி எவரடி. சேவையில் மட்டுமல்ல முயற்சியிலும் கூட எவரடி ஆக வேண்டும். संस्कारों को समीप करने में भी எவரடி. சன்ஸ்காரங்களை அருகே கொண்டு வருவதிலும் எவரடி ஆக வேண்டும். विशेष नेग है इसलिए विशेष बनाने की बातें चल रही हैं. சிறப்பான அன்பு உள்ளது குழந்தைகள் மீது. எனவே சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கான விஷயங்களை பற்றி சொல்லப்படுகிறது. वृक्ष में जो पीछे पीछे फूल और पत्ते लगते हैं वे कैसे होते हैं. மரத்தில் பின்னால் வளரக்கூடிய பழங்களும் மலர்களும் எப்படி இருக்கிறது. पहले वाले पुराने होते हैं और पीछे वाले बड़े सुंदर होते हैं. முதலில் இருப்பவர்கள் பழைய குழந்தைகள், பின்னால் வருபவர்கள் மிக அழகுடன் காணப்படுகிறார்கள். तो यह भी पीछे आए हैं लेकिन प्यारे बहुत हैं. அவ்வாறே இவர்களும் பின்னால் வந்தவர்கள் மிகவும் பிரியமானவராக இருக்கின்றார்கள். पीछे वाले नरम बहुत हैं. பின்னால் வருபவர்கள் மிகவும் சாஃப்டாக இருப்பார்கள். यहाँ नरम में क्या है. இங்கே சாஃப்ட் என்பது எதை சொல்லப்படுகிறது. கித்னா நரம் உத்னா கரம். எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சூடாவும் இருக்காங்க. அகர் சிர்ஃப் நரம் होंगे तो कोई छीन भी लेगा. சாஃப்டாக மட்டும் இருந்து கொண்டிருந்தால் யாரேனும் உங்களை கவர்ந்து செல்லக்கூடும். கோமல் बनने के साथ कमाल करनी है. கோமளமாக இருப்பது மட்டுமல்லாமல் கூடவே விந்தை செய்து காண்பிப்பவராக வேண்டும். कोमलता और कमाल दोनों की संग होने से कमाल कर दिखाते हैं. கோமளமான நிலை மற்றும் அதிசயம் செய்யும் தன்மை இரண்டும் இணைய பெறும் பொழுது நீங்கள் விந்தைகள் செய்வீர்கள். यह सारा ग्रुप कमाल करके दिखाने वाले. இந்த குழு முழுவதுமே விந்தை செய்து காண்பிப்பவர்கள்தான். ऐसा लक्ष्य रखना है जो कोई कमाल करके दिखाए. நம்மில் யாரேனும் விந்தை செய்து காண்பிக்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்க வேண்டும். தப் கஹேங்கே படே படே हैं लेकिन छोटे समान अल्लाह हैं. எனவேதான் சொல்லப்படுகிறது, பெரியவர் பெரியவர் தான், சிறியவர் இறைவனுக்கு சமமாகின்றார். ஜெய்சே ஜெய்சே கரம் கரேங்கே வைசா நாம் படேகா. எப்படிப்பட்ட செயல் செய்வீர்களோ அதற்கேற்ப பெயரும் புகழும் உயரும். अगर श्रेष्ठ काम करेंगे तो नाम पड़ेगा श्रेष्ठ मणि.
உன்னதமான காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு சிரேஷ்ட மணி என்ற பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரேஷ்ட மணிக்கோ சர்வ காரிய சிரேஷ்ட கருணை படுத்தேக. சிரேஷ்ட மணியாக விளங்குபவர்கள் செய்யும் காரியம் யாவுமே சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். मन वाणी कर्म से சகலதா சகன்சீலதா தோனோ அவசியக்கு. எண்ணம் சொல் செயல் யாவிலுமே சரளத்தன்மை மற்றும் பொறுமை சக்தி இரண்டும் அவசியமாகிறது. अगर सरलता है சகன்சீலதா நகி है तो भी சிரேஷ்ட நகி. ஒருவேளை சரளத்தன்மை இருக்கிறது, பொறுமை சக்தி இல்லை என்றால் அங்கு சிரேஷ்ட நிலை அடைய முடியாது. எனவே சரளதா इसलिए सरलता और சகன்சீலதா दोनों साथ साथ चाहिए. எனவே சரளத்தன்மையும் பொறுமைத்தன்மையும் இரண்டும் இணைய பெற்றவர் ஆக வேண்டும். अगर சகன்சீலதா के बिना सरलता आ जाती है तो बोलापन कहा जाता है. பொறுமை சக்தி இல்லாது சரளத்தன்மை மட்டும் இருந்தால் அவர் போலா என்று அழைக்கப்படுவார், அதாவது வெகுளித்தனமாக இருப்பவர் ஆகின்றார். सरलता के साथ சகன்சீலதா है तो சக்தி स्वरूप कहा जाता है. சரள தன்மையோடு இணைந்தே பொறுமை சக்தியும் இருந்தால் அவரே சக்தி स्वरूपம் ஆகின்றார். शक्तियों में सरलता और சகன்சீலதா दोनों ही गुण चाहिए. சக்திகளில் சரள தன்மையும் வேண்டும், பொறுமை சக்தியும் வேண்டும். अभी की रिजल्ट में यही देखते हैं कि कहाँ சகன்சீலதா अधिक है, कहाँ सरलता अधिक है. இப்போதைய ரிசல்ட்டின் படி தென்படுவது என்னவென்றால், ஆங்காங்கே சில இடங்களில் சில குழந்தைகளிடம் பொறுமை சக்தி அதிகமாக உள்ளது, சில குழந்தைகளிடம் சரளத்தன்மை அதிகமாக உள்ளது. अब इन दोनों को समान बनाना है. இப்போது இந்த இரண்டையும் சமநிலையில் கொண்டு வர வேண்டும். मधुरता भी चाहिए, இனிமையும் வேண்டும். शक्ति रूप भी चाहिए, शक्ति रूपமும் வேண்டும். देवियों के चित्र बहुत देखते हैं तो उनमें क्या देखा है. தேவிகளின் படங்களை அதிகம் பார்த்திருப்பீர்கள் தானே, அதில் என்ன காண்பிக்கப்படுகிறது. जितना ज्वाला उतनी शीतलता. எந்த அளவுக்கு தேவி ஜுவாலா நெருப்பை போல இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவரை சீத்தளமாக குளிர்ந்த முகத்தோடு காண்பிப்பார்கள். कर्तव्य ज्वाला का है सूरत शीतलता की. தேவியானவர் செய்யும் செயல் நெருப்பை போல இருக்கும், அவர் முகமோ சீத்தளமாக குளிர்வாகவே இருக்கும். यह अंतिम स्वरूप. இதுவே இறுதி நேரத்தின் வடிவமாகும். जैसे बुद्धि से छोटा बिंदु खिसक जाता है, ऐसे यह छोटा बिंदु भी हाथ से खिसक जाता है. எப்படியில் புத்தியிலிருந்து சின்னஞ்சிறிய புள்ளியானது நழுவி விடுகிறதோ அவ்வாறே இந்த சின்னஞ்சிறிய புள்ளியானது கையை விட்டு நழுவி விடுகிறது. जितना जितना अपने देह से न्यारे रहेंगे उतना समय बाद से न्यारे बनेंगे. எந்த அளவிற்கு தன் தேகத்தை விடுத்து விலகி இருப்பீர்களோ அந்த அளவிற்கு அதே நேரம் விஷயங்களில் இருந்தும் விலகி இருப்பீர்கள். जैसे वस्त्र उतारना और पहनना सहज है कि मुश्किल है. ஆடையை அணிவதும் களைவதும் कठिनमा सुलभमा. इस रीति न्यारे होंगे तो शरीर के बाण में आना, शरीर के बाण से निकलना यह भी ऐसे लगेगा. அது போலவேதான் தேக உணர்வில் வருவதும் அதிலிருந்து விலகுவதும் ஆடை அணிவதும் களைவதுமாக லகுவாக இருக்கும். अभी अभी शरीर का वस्त्र धारण किया, अभी अभी उतारा. வேண்டிய பொழுது தேகம் என்ற ஆடையை அணிந்தேன், வேலை முடிந்த பிறகு தேகம் என்ற ஆடையை களைந்தேன் என்று இருக்க வேண்டும். முக்கிய புருஷார்த்த आज इस विशेष बात पर करना है. இன்று முக்கியமாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். जब यह मुख्य पुरुषार्थ करेंगे तब मुख्य रत्नों में आएंगे. இந்த முக்கியமான முயற்சி செய்யும் பொழுதே முக்கியமான ரத்தினங்களில் நீங்களும் ஒருவராக இடம்பெறுவீர்கள். यह बिंदी लगाना कितना सहज है.
முற்றுப்புள்ளி வைப்பது எவ்வளவு சுலபமான விஷயமாகும். ஐசேகி பிந்தி ரூப் ஹோஜானா சகஜ் ஹை. புள்ளி வைப்பது எவ்வளவு எளிமையோ அவ்வாறே புள்ளியாக மனோநிலையில் அமர்வது கூட எளிமையாக உள்ளதா? பிராமணோं की लेन देन कौन सी होती? பிராமணர்களின் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயத்தில் உள்ளது? ஸ்நேக் லேனா और ஸ்நேக் தேனா. அன்பையே கொடுப்பது அன்பையே எடுப்பதாக இருக்க வேண்டும். ஸ்நேக் தேனே சேகி ஸ்நேக் மில்தா ஹை. அன்பு கொடுக்கும் பொழுதே அன்பு அடையப் பெறுவீர்கள். स्नेह के देने लेने से बाप का स्नेह भी लेते और ऐसे ही स्नेही समीप होते हैं. அன்பினை கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது தந்தையிடமும் அன்பை நீங்கள் பெறுவீர்கள். அப்படி செய்ய செய்ய தந்தையின் அன்பில் அருகே வருவீர்கள். ஸ்நேகுவாலே தூர் ஹோத்தே பி சமீப் ஹை. அன்பான குழந்தைகள் தொலை தூரத்தில் இருந்த பொழுதும் அருகே இருப்பவர் ஆவார்கள். बाप दादा के समीप आने लिए स्नेह की लेन देन करके समीप आना है. பாப் தாதாவின் அருகாமையில் வர வேண்டும் என்றால் அன்பெனும் கொடுக்கல் வாங்கல் மூலமாக அருகே வர முடியும். இஸ் லேன் தேன் மே ராத் தின் பிதானா ஹை. இந்த அன்பை தருவதும் பெறுவதுமாக ராப்பகலாக கழிய வேண்டும். யஹி பிராமணோं का कर्तव्य है तो ब्राह्मणों का लक्षण भी है. இதுவே பிராமணர்களின் செயலும் ஆகும், பிராமணர்களின் லட்சியமும் இதுவே ஆகும். ஸ்நேகி பன்னே கேலியே கியா கர்னா படேகா. அன்பானவர் ஆவதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஜித்னா ஜோ விதேகி ஹோகா உத்னா ஓ ஸ்நேகி ஹோகா. ஒருவர் எந்த அளவுக்கு விதேகியாக இருப்பாரோ அந்த அளவுக்கே ஸ்நேகியாக இருக்கின்றார். तो विदेगी बनना अर्थात स्नेही बनना, क्योंकि बाप विदेगी है ना. ஆக விதேகி ஆவது என்றாலே ஸ்நேகி ஆவதாகும். ஏனென்றால் பாபா விதேகியாக இருக்கின்றார். ஐசேகி தேகுமே ரகுத்தே விதேகி ரகுனே வாலே சர்வகே ஸ்நேகி ரகுத்தே ஹை. அவ்வாறே தேகத்தில் இருக்கும் பொழுதே விதேகியாக மாறும் பொழுது அநேகருக்கு அன்பானவர் ஆகின்றார்கள். யஹி நோட் கர்னா ஹை கித்னா விதேகி ரகுத்தே ஹை. ஆக நாள் முழுக்க எவ்வளவு நேரம் நான் விதேகியாக இருக்கின்றேன் என்பதை குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஐசா சிரேஷ்ட சௌபாகிய கபு ஸ்வப்பன் மே பி தா. இது போன்ற உன்னதமான ஒரு சௌபாகியம் கனவிலும் நடந்ததா? तो जैसे यह स्वप्न में भी संकल्प नहीं था, ऐसे ही जो भी कमजोरियां हैं उनको का भी स्वप्न में संकल्प नहीं रखना चाहिए. எப்படி கனவிலும் இல்லாத விஷயம் நிறைவேறி உள்ளதோ அதுபோல இந்த பலவீனங்கள் எதுவும் கனவில் கூட வராத அளவிற்கு மாற வேண்டும். ஐசா புருஷார்த் கர்னா ஹை. அத்தகைய முயற்சியை செய்ய வேண்டும். लक्ष्य भी रखो कि यह कमजोरियां पूर्व जन्म के बहुत जन्मों की हैं. லட்சியத்தை வையுங்கள், இந்த பலவீனங்கள் யாவும் இந்த பிறவியில் உள்ளதல்ல, ஏதோ பல பிறவிக்கு முன்னால் இருந்த விஷயமாக மாற வேண்டும். வர்த்தமான் ஜனம் के लिए ऐसी कमजोरियों का प्रयोग करो. நிகழ்கால பிறவியில் அந்த பலவீனங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து இல்லாது மாற்றிவிடுங்கள். மாஸ்டர் சர்வசக்திமான் ஹோ. மாஸ்டர் சர்வசக்திமானா நீங்கள்? சர்வசக்திமான் கே பச்சே அர்த்தாத் மாஸ்டர் சர்வசக்திவான். சர்வசக்திமான் தந்தையின் குழந்தைகள் நீங்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் அல்லவா? ஐசே கபி நகி கஹே கி மே யஹ் நஹி கர் சக்தி. ஒருபோதும் இதை நான் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. சப் குச் கர் சக்தி ஹூம், என்னால் எதுவும் செய்யக்கூடும் என்று சொல்ல வேண்டும். कोई भी असंभव बात नहीं, எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்ற விஷயமே கிடையாது. कोई मुश्किल बात भी सहज है, கடினமான விஷயமே ஆனாலும் எனக்கு அது சுலபமே. उनके लिए कुछ मुश्किल होता है. அப்படி சொல்பவருக்கு ஏதும் கடினமாகுமா? நகி, இல்லைதானே. மாஸ்டர் சர்வசக்திமான் பன்னா है. அந்த அளவிற்கு மாஸ்டர் சர்வசக்திமான் ஆகுங்கள். ஏக் சக்தி கி பி கமி நா ரகே, ஒரு சக்தியும் குறையக்கூடாது. ஜஹாं பி அகேலா பனோ வஹாं சாத் சம்ஜோ, எங்கெல்லாம் தனியாக இருப்பீர்களோ அங்கெல்லாம் தந்தை துணையாக இருப்பதாக உணருங்கள். கஹா அகேலா பேஜே தோ சாத் சம்ஜேங்கேனா, எங்கேனும் தனியே உங்களை அனுப்பி வைத்தால் துணையாக தந்தை இருப்பதை உணர்வீர்கள் அல்லவா?
अगर शिव बाबा साथ हैं तो फिर कहाँ अकेली हो, तो अकेलापन लगेगा ही नहीं. அப்படி சிவபாபா துணையாக என்றென்றும் உடன் இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக இருந்தாலும் தனிமை என்பது அனுபவமாகாதுதானே. அக்கேலே ரகுதேவி சாத்துக்கு அனுபவோ, தனியே இருந்தாலும் தன் துணையோடு இருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். எகு அபியாஸ் ஜரூர் கர்னா சாகியே, இந்த பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். और साथ रहते भी अकेला समझे, यह भी अभ्यास चाहिए. மேலும் உடனிருந்தும் தனித்திருப்பவனாக உணரக்கூடிய பயிற்சியும் வேண்டும். साथ भी रह सके और अकेला भी रह सके. துணையாகவும் இருக்க முடியும், தனியாகவும் இருக்க முடியும் என்ற நிலை வேண்டும். அகேலா அர்த்தாத் ஞாரா, தனிமை என்பது விலகி இருப்பதாகும். சங்கட்டன் அர்த்தாத் பியாரா, குழுவில் இருப்பதென்றால் அன்பாக இருப்பதாகும். ஞாரே பீஹோ தோ பியாரே பீஹோ, ஆக நீங்கள் விலகியும் இருப்பவர் அன்பாகவும் இருப்பவர் ஆவீர்கள். அபியாஸ் தோனோ சாகியே, இரண்டிலும் பயிற்சி தேவை. பாப் அகேலா ரகுதா ஹை யா சாத் மே ரகுதா ஹை? பாபா தனியே இருக்கின்றாரா, துணையோடு இருக்கின்றாரா? அகேலா ரகுனாகி சாக்தா ஹை, அகேலா ரகுனாகி சாத் ஹை, தனியாக இருப்பதே துணையாக இருப்பதாகும். பாகர் கா அகேலாப்பன் और अंदर का साथ, வெளிமுகமாக பார்ப்பதற்கு தனியே இருந்தாலும் உள்முகமாக அனுபவத்தில் துணையாக இருப்பதாகும். बागर के साथ से अकेलापन भूल जाता है. வெளிமுகமாக உடன் இருந்தால் தனிமை என்பது மறந்து போகும். लेकिन बागर से अकेले अंदर से अकेला नहीं. ஆனால் வெளியில் நீங்கள் தனித்திருப்பவராக தென்பட்டாலும் உள்ளே மானசீகமாக நீங்கள் தனித்திருப்பவர் அல்ல. सभी से श्रेष्ठ मणि कौन होते हैं? அனைவரையும் விட உன்னதமான மணி யாராக இருக்க முடியும்? மஸ்தக் மணி கோன் பன்தாக, நெற்றியின் மணி யாராக மாறுகின்றார்கள்? जो मस्तक में विराजमान हुई आत्मा में ज्यादा समय उपस्थित रहता है. நெற்றியில் குடியிருக்கும் ஆத்மா என்பது அதிக காலம் நிலை பெற்றிருக்கிறது. बहुत थोड़े होते हैं, அப்படி இருப்பவர்கள் சிலர் குழந்தைகள் மட்டுமே தான். மஸ்தக் மே தோடே, ஹிருதய மே பகுத் ஹோத்தே, நெற்றில் இருப்பவர்கள் வெகு சிலர், ஹிருதயத்தில் இருப்பவர் அதிகமான குழந்தைகள். சபி சே பஹலே நஜர் கஹா ஜாத்தி ஹை? அனைத்தையும் விட முதலில் பார்வை செல்வது எங்கே? ஐசே மஸ்தக் மணி பன்னா, அப்படிப்பட்ட நெற்றி மணி ஆக வேண்டும். மஸ்தக் மணி வகு பன்தே ஜோ சதைவ ஆஸ்திக் ரகுதே ஹை. யார் என்றென்றும் ஆஸ்திகராக இருக்கின்றாரோ அவரே மஸ்தக் மணி, நெற்றி மணி ஆகின்றார். வகு சதைவ ஹா கர்த்தே ஹை, அந்த குழந்தைகள் எப்போதுமே ஹாஞ்சி என்று சொல்வார்கள். ஜோ ஆஸ்திக் ஹை வகி மஸ்தக் மணி ஹை, யார் எப்போதும் எதற்கும் சரி சரி என தலை அசைப்பார்களோ, உடன் இருப்பார்களோ, ஒத்துழைப்பு தருவார்களோ அவர்களே மஸ்தக் மணி, நெற்றி மணி ஆவார்கள். कोई भी बात में ना शब्द संकल्प में भी ना हो, எந்த விஷயத்திற்காகவும் மாட்டேன், முடியாது, இல்லை என்ற வார்த்தை கனவிலும் நனவிலும் இருக்காது. ஐசே குணவாலே மஸ்தக் மே ஆ ஜாத்தே, அப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவரே நெற்றிமணி ஆகின்றார். गायन योग्य कौन बनते और पूजन योग्य कौन बनते? மகிமைக்குரியவர் யார், பூஜைக்குரியவர் யார்? एक ही बात से दोनों के योग्य बनते हैं या दोनों के लिए दो विशेष बातें हैं? ஒரு விஷயத்தின் மூலமாகவே இரண்டிற்கும் தகுதி உள்ளவர் ஆகின்றீரா, அல்லது இரண்டு விஷயத்தின் மூலமாக இரண்டு தகுதி உள்ளவர் ஆவீர்களா? கை ஐசேவி தேவியாக ஜின்கா காயன் பகுத் ஹை பூஜன் கம் ஹை, அநேக தேவிகள் அப்படியும் இருக்கிறார்கள். மகிமைக்குரியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக, ஆனால் பூஜை குறைவாக நடைபெறுகிறது. और कोई देवियों का दोनों होता है, ஆனால் சில தேவிகளுக்கோ மகிமையும் இருக்கும் அதிகம், பூஜையும் நடக்கும் அதிகம். तो जो कब कैसे रखते, उनका पूजन एक नहीं रखता. जो सदा अपनी स्थिति में रखते उनका पूजन भी सदा रखता है.
சில குழந்தைகள் சமயத்திற்கு அவ்வப்பொழுது மாற்றிக்கொண்டே இருந்தால், மாறிய மனோநிலையில் இருந்தால், அவர்கள் பூஜை கூட ஒரே மாதிரி ஏக்ரஸ் நிலையில் நடைபெறாது. யார் தன் நிலையில் இருந்து தடுமாறாமல் சீராக இருப்பார்களோ அவர்களுக்கான பூஜையும் சதா ஒரே மாதிரி நடைபெற்ற வண்ணம் இருக்கும். ஏக்ரஸ் ரகனே வாலே கா பூஜன் ஏக்ரஸ் ஹோதா ஹை. ஏக்ரஸ் சீரான மனோநிலையில் இருப்பவர்களுக்கு பூஜையும் சீராக சீரும் சிறப்புமாக நடந்த வண்ணம் ஒரே நிலையில் இருக்கும். புருஷார்த்தமே கப் சப்த நஹி ரகனா சாகியே. முயற்சி என்று சொல்லும் பொழுது எப்போது, பார்க்கலாம், அப்போது என்றெல்லாம் இருக்கவே கூடாது. தீவிர புருஷார்த்திக்கு நிஷானி ஹை ஜோ கப் நா கப் அப் கஹ்தே ஹை. எப்போதோ செய்யலாம், பார்க்கலாம் என்று சொல்லாமல் இப்போதே என்று யார் இறங்குவாரோ அதுதான் தீவிர முயற்சியின் அடையாளமாகும். जो पुरुषार्थ में कब कहेंगे तो उनकी पूजा भी कम. முயற்சி செய்யும் பொழுது பார்க்கலாம், யோசிக்கலாம், எப்போது செய்யலாம் என்றிருந்தால் உங்களுக்கான பூஜையும் குறைவாகவே நடைபெறும். इसलिए कोई भी बात में कब देखेंगे नहीं. எனவே எந்த விஷயமானாலும் பார்க்கலாம், யோசிக்கலாம் என்பது கூடாது. लेकिन अब दिखाऊंगा इसको कहा जाता தீவிர புருஷார்த்தி. மாறாக இப்போதே செய்து முடிப்பேன், இப்போதே செய்து காட்டுவேன் என்று சொல்பவரே தீவிர முயற்சியாளர் ஆகின்றார். संपूर्ण स्थिति जो होती है उसमें सर्व शक्तियां संपन्न होती हैं. சம்பூர்ண நிலை என்று சொல்லும் பொழுது அங்கே அனைத்து சக்திகளும் முழுமையாக இருக்கிறது. சர்வ சக்தி சம்பன்ன பண்ணே சே சர்வகுண சம்பன்ன பனேங்கே. சர்வ சக்திகளும் முழுமை பெறும் பொழுதுதான் சர்வ குணங்களும் முழுமை பெற்று நிலை அடைகிறது. भविष्य में बनना है सर्वगुण संपन्न, अब बनना है सर्वशक्ति संपन्न. நாளை சர்வகுண சம்பன்னமாக வேண்டும், இப்பொழுதே சர்வ சக்திகளிலும் சம்பன்ன நிலை அடைய வேண்டும். ஜித்னா சர்வ சக்தி சம்பன்ன உத்னா சர்வகுண சம்பன்ன பனேங்கே. எந்த அளவுக்கு சர்வ சக்திகளிலும் முழுமை பெறுவீர்களோ அந்த அளவிற்கே சர்வ குணங்களிலும் முழுமை பெற்றவர் ஆவீர்கள். कितनी शक्तियां होती हैं. शक्तिகள் எத்தனை உள்ளது मालूम है, தெரியுமா? कौन सी शक्तियां सुनाई थी. என்னென்ன சக்திகள் கேட்டுள்ளீர்கள்? एक है स्नेह शक्ति, संबंध शक्ति, सहयोग शक्ति, सगन शक्ति. ஒன்று அன்பெனும் சக்தி, இரண்டு சம்பந்தம் சக்தி, மூன்றாவது சகயோகம் செய்யும் சக்தி, நான்காவது பொறுமை சக்தி. ये चार शक्तियां हैं तो संबंध भी समीप हैं. இந்த நான்கு சக்திகள் உங்களோடு இருந்தால் சம்பந்தமும் அருகே கிடைக்க பெற்றவர் ஆவீர்கள். சாரோ சமானஹோ. இந்த நான்கும் சமநிலை இருக்க வேண்டும். ஜாதா சாகஸ் வ சகன் சக்தி ஹை. எது உங்களிடம் அதிகமாக உள்ளது, துணிவா பொறுமையா? சாகஸ் அர்த்தாத் हिम्मत. துணிவு என்றால் தைரியம். जो हिम्मत वाले होते उनको मदद मिलती है. தைரியமான குழந்தைகளுக்கு உதவியும் கிடைக்கிறது. மதத் மாங்கனே से नहीं मिलती. உதவி கேட்பதால் கிடைப்பதில்லை. हिम्मत रखनी पड़ती. அதற்காக தைரியம் வைக்க வேண்டும். हिम्मत पूरी रखते तो मदद बहुत मिलती. முழுக்க முழுக்க தைரியத்தோடு முனையும் பொழுது உதவியும் அதிகம் கிடைக்கிறது. हिम्मत है तो सर्व बातों में मदद है. தைரியம் ஒன்றிருந்தால் எல்லா விஷயங்களிலும் உதவி கிடைக்கும். सदैव हिम्मतवान बनना है, फिर बाप दादा देवी परिवार की मदद आपे ही मिलेगी. என்றென்றும் தைரியவானாக செயல்படும் பொழுது பாப் தாதா மற்றும் தெய்வீக பரிவாரத்தினுடைய உதவி தானாகவே கிடைத்த வண்ணம் இருக்கும். சிநேக மூர்த்துஹோ. அத்தகைய அன்பின் மூர்த்தியாக உள்ளீர்களா? சக்தி மூர்த்திஹோ. சக்தியின் மூர்த்தியாக உள்ளீர்களா? சிநேகோ சக்தி दोनों की आवश्यकता है. அன்பும் சக்தியும் இரண்டுமே அவசியமாகிறது. शक्ति रूप से विजयी और स्नेह रूप से संबंध में आते हो. சக்தி ரூபத்தால் வெற்றியும் அன்பின் ரூபத்தால் சம்பந்தமும் ஏற்படுகிறது. अगर शक्ति नहीं होती तो माया पर विजय नहीं पाते. சக்தி இல்லாது போனால் மாயாவை வெற்றி காண முடியாது. इसलिए शक्ति रूप से विजय और स्नेह रूप से संबंध भी चाहिए. எனவே சக்தியால் வெற்றியும் அன்பால் சம்பந்தமும் ஏற்பட வேண்டும். दोनों चाहिए. இரண்டுமே தேவைப்படுகிறது. बाप को सर्वशक्तिमान और प्यार का सागर भी कहते हैं. தந்தையை
சர்வசக்திமான் என்றும் அன்பு கடல் என்றும் சொல்கிறோம். தோ ஸ்நேகோ சக்தி தோனோ சாக்கியே. எனவே குழந்தைகளிடமும் அன்பும் சக்தியும் இரண்டுமே வேண்டும். சிதாரே கோன் ஹோத்தே ஹேன். நட்சத்திரம் யாராவார்கள்? ஆப் அப்னே கோ கியா சமஜ்தே ஹோ. நீங்கள் தன்னை என்னவாக உணர்கின்றீர்கள்? பாப்தாதா நே கோன் சே நாம் ரக்கே ஹேன். பாப்தாதா உங்களுக்கு வைத்த பெயர் என்ன? லக்கி சிதாரே ஹோ. அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லவா? அப்னே கோ லக்கி சமஜ்தே ஹோ. தன்னை அதிர்ஷ்டசாலி என உணர்கின்றீர்களா? லக்கி தோ சபி ஹே ஜப் சே பாப் கே பனே ஹோ. பாபாவின் குழந்தை ஆன அந்த காலம் முதலே எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். லேக்கின் லக்கி மேபி சதைவ சஃபல்தா கே சிதாரே. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தோடு மட்டும் இருந்து விடாமல் என்றென்றும் வெற்றி நட்சத்திரங்கள் ஆவீர்கள். कोई समीप के सितारे, कोई उम्मीद के सितारे. சிலர் அருகே உள்ள நட்சத்திரம், சிலர் நம்பிக்கை நட்சத்திரம். வக் அரேகா அப்னாக. இப்படி ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய சிறப்பு தன்மையோடு இருப்பார்கள். அபு சோச்சனாக கி மே கோன் ஹூ. இப்போது நான் இதில் எந்த ரகம் என்று உணருங்கள். அப்னே கோ சஃபல்தா கா சிதாரா சமஜ்னா ஹை. தன்னை வெற்றி நட்சத்திரமாக உணருங்கள். प्रत्यक्ष फल की कामना नहीं रखने वाले सफलता पाते हैं. கைமேல் பலனை யார் எதிர்பார்க்க மாட்டார்களோ அவர்களே வெற்றியும் அடைபவர் ஆகார்கள். ஓம் சாந்தி.